பேக்கிங் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கிட்ஸுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச மாதிரி ஒரு ரெசிபி ப்ரௌனிஸ் எப்படி பேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ப்ரௌனி ரெசிபிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாக்லேட் மெல்ட் பண்ணி யூஸ் பண்ண போகிறதுல கொக்கோ பவுடர் யூஸ் பண்ணி செய்ய போகிறோம். ஈஸியான அளவுகளாக இருக்கும், செய்கிற மெத்தடுமே உங்களுக்கு சிம்பிளாக இருக்கும். தேவையான பொருள் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். முதல்ல ஓவனை ஒரு 15 நிமிஷத்துக்கு நம்ம ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கலாம். அது ப்ரீ ஹீட் ஆகிறதுக்குள்ளேயே நம்ம தேவையானது எல்லாத்தையுமே கலந்துடலாம். ஓவன் 180 டிகிரிக்கு 15 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணணும். 180 டிகிரி வச்சுருக்கேன், பேக் மோட் வச்சுருக்கேன். ஒரு 15 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் ஆகட்டும். முதல்ல தேவையான பொருள்லாம் பார்த்துடலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா 150 கிராம் அளவுக்கு வெண்ணெய் நான் ரூம் டெம்பரேச்சரில் எடுத்து வச்சுருக்கேன். இல்லாட்டி நீங்கள் மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. 150 கிராம் வெண்ணெய்க்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 1/2 கப் அளவுக்கு மைதா, 3/4 கப் அளவுக்கு கொக்கோ பவுடர், 1 கப் அளவுக்கு நான் ஆர்கானிக் ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கேன். என்னோடய கொக்கோ பவுடரில் பார்த்தீங்கன்னா இனிப்பு இருக்கும். இது வந்து டார்க் கிடையாது, இது வந்து ஸ்வீட்னஸ் கலந்தது தான். அதனால் 1 கப் அளவுக்கு தான் நான் வந்து ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கேன். உங்கள் கொக்கோ பவுடரில் வந்து இனிப்பு இருக்காது அப்படின்னா நீங்கள் வந்து இன்னும் இதை விட ஒரு 1/4 கப் எக்ஸ்ட்ரா நீங்கள் எடுத்துக்கலாம் ப்ரௌன் சுகர். அப்புறம் 2 முட்டை, கொஞ்சமாக உப்பு எடுத்திருக்கேன். ஒரு டீஸ்பூன் போல் வந்து நம்ம இன்ஸ்டன்ட் காஃபி பொடி சேர்த்துப்போம். இது சேர்த்துக்கிறதுனால நல்ல உங்களுக்கு ஒரு டேஸ்ட் கிடைக்கும். இது ஃப்ளேவர்லாம் மாறாது, அந்த நம்ம ப்ரௌனியோட ஃப்ளேவர் மாறாது, நல்ல ஒரு கலரும் ஒரு டேஸ்ட்டும் கிடைக்கும். அதுக்காக ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறோம். வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்துக்கலாம். நான் எடுத்துக்கிட்டது மில்க் சாக்லேட் தான் எடுத்துருக்கேன். நீங்கள் ஒயிட் சாக்லேட், டார்க் சாக்லேட் எதுனாலும் எடுத்துக்கலாம். இது மில்க் சாக்லேட்டு கொக்கோ பவுடர்லேயும் ஸ்வீட்னஸ் இருக்கிறதுனால நான் இதில் இனிப்பு கொஞ்சம் குறைச்சிருக்கேன். நம்ம இனி மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். முதல்ல வெண்ணெயோட ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கலாம். நீங்கள் ஒயிட் சுகர் சேர்த்தும் செய்யலாம், ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது சும்மா நம்ம ஹேண்ட் விஸ்க் வச்சே பண்ணிடலாம். இதுக்கு வந்து பீட்டர் தான் வேணும்னு இல்லை. இதில் இப்போ முட்டையை சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ். நல்லா ஒரு 2 நிமிஷமாவது மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா இந்த கலர் எப்படி சேஞ்ச் ஆகி வருது பாருங்கள். கொஞ்சம் லைட் கலர் ஆகிடும் எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆகல. எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா க்ளீனியாக ஆகிடுச்சுங்க, ஸ்மூத்தாக இருக்கும். இப்போ நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்துக்கலாம். இதை சலிச்சு சேர்த்துக்கலாம். ப்ரௌனிஸ்க்கு பார்த்தீங்கன்னா எப்போவுமே பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடாலாம் சேர்க்க வேண்டாம். கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் போல் சால்ட் வந்து அந்த ஒரு ஸ்வீட்னஸை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக சால்ட் மட்டும் சேர்த்துக்கிறோம். மற்ற ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்துக்கலாம். நான் அளவுகளை டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். இன்ஸ்டன்ட் காஃபி பொடி இது இல்லாட்டி கூட பரவாயில்ல, இது சேர்த்துக்கிட்டால் இன்னும் நல்லாயிருக்கும், அதனால இது சேர்த்துக்கிறோம். இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதில் சாக்லேட்ஸ் கட் பண்ணி போட்டுக்கலாம். நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு டார்க் சாக்லேட், ஒயிட் சாக்லேட் இல்லை மில்க் சாக்லேட் எதுனாலும் போட்டுக்கோங்க. நான் இது ஆல்ரெடி கொக்கோ பவுடர் இனிப்புன்னு சொல்லியிருக்கேன், அதனால் சாக்லேட்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் போட்டுக்க போகிறேன். இந்த மாதிரி 2 சைஸில் எடுத்து வச்சுருக்கேன். பேக்கிங் ட்ரை எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் திக்னஸ் உங்களுக்கு கம்மியாக வேணால் இந்த மாதிரி கொஞ்சம் நீளமாக யூஸ் பண்ணுவோம். திக்னஸ் ஜாஸ்தியாக வேணும்னா இந்த மாதிரி சின்ன பேக்கிங் ட்ரை யூஸ் பண்ணிக்கலாம். ஒன் 180 டிகிரியில் 35 நிமிஷத்துலேருந்து 45 நிமிஷம் வரைக்கும் ஆகும். ஒரு 30 மினிட்ஸ் கழிச்சாக்கலையே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நம்ம பேக் பண்ணி எடுத்துடலாம்.
ப்ரௌனிஸை பொறுத்த வரைக்கும் நம்ம கேக் செய்கிற மாதிரி கொஞ்சம் கூட ஸ்டிக்கில் ஒட்டாமல் வராது. பேக்கானாக்கில் லைட்டாக ஒட்டத்தான் செய்யும். ஏன்னா நம்ம உள்ளே வந்து சாக்லேட்ஸ் போட்டிருக்கிறதுனால அது மெல்ட் ஆகி லைட்டாக ஒட்டும். ஆனால் பர்ஃபெக்டாக பேக் ஆகிடுச்சு. நம்ம நிறைய சாக்லேட் போட்டிருந்தீங்க, இல்லை டாப்லேயும் நிறைய சாக்லேட் போட்டிருந்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஸ்டிக் ஆகும் பாருங்கள். நீங்கள் வந்து நைஃபை ஹாட் வாட்டரில் வந்து டிப் பண்ணிவிட்டு நல்லா முக்கி எடுத்துகிட்டு கட் பண்ணிங்கன்னா ஈஸியாக கட் பண்ண வரும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தோணுச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா ரிலாக்ஸ் ரெசிபிஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனில் நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ.